ஒரு நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தியில் வந்துட்டு பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் எடுத்து வச்சுக்கோங்க. அதை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடுசாக வெங்காயம் நறுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பொன்னிறமாக வதக்கிடுங்க. இதுக்கு வந்து வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம மசாலா வந்து கரம் மசாலா, அப்புறம் கஸ்தூரி மேத்தி கடைங்களில் இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும். கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை எடுத்துகிட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பன்னீரையும் கடைசியாக போடணும். ஏன்னா இல்லைன்னா பன்னீர் வந்து ஹார்டாயிரும். அதுக்காக தான் இது மாதிரி சப்பாத்தி போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வேறு மழை, கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இப்படி தான் நாங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். பசங்களுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு. ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்குமே வந்து ரொம்ப நல்லது. சப்பாத்தி போடுறது ரொம்ப வேலை இழுக்கும் இல்லைங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வாரத்தில் 2 டேஸ் வந்து ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. சப்பாத்தி போடும்போதே நான் 2 சப்பாத்தி சாப்பிட்றேன். ஏன்னா நமக்கு வந்து உட்காந்து சாப்பிட்லாம் டைம் இருக்காது. போட்டுக்கிட்டே பசங்களுக்கு இருக்கோமா, அங்கேயே நம்ம பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு இந்த தூக்குவாளிக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் சித்தி வீட்டு ஃபங்க்ஷன் போகும்போது கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுக்கல, உனக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு கொடுக்கும்போது இது கொடுத்துருந்தாங்க. இந்த தூக்குவாளில் தான் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஊற்றுறாங்க பார்த்திங்கன்னா, இளநீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த இளநீ தான் இது வந்து இப்போலாம் யாருங்க எடுத்துகிட்டு போகிற தூக்குவாளி. நிறைய பேர் வந்துட்டு மாடல் ஆகிடுச்சு, அதனால் கவரில் எடுத்துடுறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் வந்துட்டு தூக்குவாளில் வந்து கொடுத்து விடணும். அந்த இளநியை வாங்கிட்டு வந்து இந்த பசங்களை குடிக்க வைக்கிறவங்கள ஒரு வழி ஆயிடுவோம். போதும்னு ஆயிடுது பார்த்துக்கோங்க. இது சண்டே மார்னிங் எடுத்த பிளாகு. கொஞ்சம் போல் எறா பேலன்ஸ் இருந்துச்சு. அதை வந்து பிரியாணி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா குக்கரில் தான் பண்ணியிருந்தேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் இந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்ததையும் போட்டு ஒரே ஒரு விசில் போட்டு இறக்கிட்டால் சூப்பராக இருக்கும். பேலன்ஸ் மீனை வந்து பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு பொரிச்சிட்டேன். அப்பா பிரியாணியை திறந்து அது நல்லா இருந்தால் தாங்க மனசு நிம்மதியாக இருக்கும். அது வரையும் பக்குன்னு இருக்கும். எப்படி வந்திருக்கு, குழஞ்சிருச்சா என்னவோ ஏதோண்டு ஓரளவு நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற மீன் கொஞ்சம் இறா இருந்துச்சா, அதுவே பொரிச்சிட்டு கொஞ்சம் போல் ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு மீன் குழம்பு தான் பண்ணிட்டேன். அந்த பழைய மீன் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். 2 நாளைக்கு முன்னாடி எடுத்துருந்தோன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்ல, அதனுடைய தலையை போட்டு மீன் குழம்பாக வச்சுட்டேன். கொஞ்சம் மீனை பொரித்து சாப்பிட்டோம். இன்றைக்கி சண்டே இப்படி தான் போச்சு. இந்த பன்னீர் கிரேவியும் இந்த எறா பிரியாணியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொன்றும் பண்ணி ஊட்டி விடங்குள்ள அப்பா சாப்பிட வைக்கக்குள்ள போதும்னு ஆயிடுதுங்க. முன்னெல்லாம் எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மாலாம் வந்து சாப்பாடு வச்சுருவாங்க, நாங்களே சாப்பிட்ருவோம். இப்போலாம் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது பசங்கள்கிட்ட. என்ன பண்ணுறது.